எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு அக்கௌண்டிங் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது சம்மந்தமான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஏற்கனவே நம்ம வீடியோவில் கொடுத்துட்டோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி 1 and 2, 3 அதில் பாருங்கள். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சாக்ஷன் என்ட்ரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கணேஷ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி. நம்ம டேலியில் வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு. அது மொதல் ஸ்டெப்பாக பார்த்தோம். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஸ்டேட்டஸ் போட்டுன்னே இருக்கேன். ரெண்டாவது ஸ்டெப்பில் F11 பில் வைஸு, காஸ்ட் சென்டர், ஜிஎஸ்டி, இது மூணும் வந்து என்ன பண்ணணும், எனேபிள் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், ரெண்டாவதாக F11 போய்ட்டு பில் வைஸ் எனேபிள், காஸ்ட் சென்டர் எனேபிள். இந்த மெயின்டைன் இன்வென்ட்ரி, இன்டகிரேஷன் இன்வென்ட்ரி எஸ் கொடுத்துங்க. இந்த இடத்துல ஜிஎஸ்டி எஸ் கொடுத்து, இந்த இடத்துல கணேஷ் ஃபவுண்டேஷனுடைய ஜிஎஸ்டி நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிச்சி போட்டுருங்க. சரியாக போச்சு. ஸோ இது ரெண்டாவது ஸ்டெப்பு, இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கிறோம். மூணாவது ஸ்டெப் என்னன்னு பாருங்கள். மூணாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் ஃபிக்ஸட் அசட் குரூப்பு பிளாக் வைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்சிங் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அசட்ஸ் பிளாக் வைஸ் இருக்குது, டெப்ரிசியேஷன் லெட்ஜர் வைஸ் இருக்குது. ஓகேவா? இதுக்கு வந்து பிரேக்கப் வந்து கீழே இருக்குது. அதன்படி என்ன பண்ணணும், முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷிஃப்ட்டு போட்டு என்னென்ன பிளாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 25, 33, 60 அப்படின்னு இருக்குது. ஸோ டேலியில் என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு இங்கே கிரியேட்டில் போய்ட்டு லெட்ஜரில் குரூப்பில் நீங்கள் 5% பிளாக் ஆஃப் அசட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கொண்டு வரணும். அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ 5% பிளாக் ஆஃப் அசட்ஸ், 10% பிளாக் ஆஃப் அசட்ஸ், 15% பிளாக் ஆஃப் அசட்ஸ், அந்த மாதிரி குரூப்ஸ் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணியாச்சு, அதனால் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஓகே போடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸு, ஃபிக்ஸட் அசட் லெட்ஜர் கிரியேஷன் பிளாக் வைஸ். நீங்கள் அந்த மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும் லெட்ஜரில். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர். இந்த இடத்துல ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு மல்டி கிரியேட்டில் போய்ட்டு இந்த மாதிரி 5% பிளாக் ஆஃப் அசட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5% ஃபில்டர் போட்டு எடுத்துக்கோ. இங்கே வந்து பிரேக்கப் இருக்குது, இங்கே 5% இங்கே பிரேக்கப் இருக்குது. அந்த பிரேக்கப் எடுத்துங்க. பில்டிங் அப்படின்னா பில்டிங்னு போட்டு இந்த அமௌண்ட்டை போடுங்க. ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ணிட்டேன், அதனால் இங்கே 1 ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி எந்த லெட்ஜருக்காவது அமௌண்ட் இல்லைன்னா என்ட்ரி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? அமௌண்ட்டு போட வேண்டாம், விட்டுருங்க. அடுத்தது இதே மாதிரி 5% மாதிரி 10% பிளாக் ஆஃப் அசட்ஸ். ஓகேவா? அப்போ மேலே என்ன பண்ணணும், இன்ஸ்டெட் ஆஃப் 5% நீங்கள் 10% பிளாக் ஆஃப் அசட்ஸ் அப்படின்னு போட்டு அதுக்கு ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் நீங்கள் என்ன பண்ணணும், இண்டிவிஜுவலாக ஃபிக்ஸட் அசட்ஸ்க்கு லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும், ஃபிக்ஸட் அசட்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக க்ரியேட் பண்ணணும். வேறு டெப்ரிசியேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட்டில் போய்ட்டு முதல்ல ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும். அண்டர் வந்து ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லெட்ஜரில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட், அதில் இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் கீழே இந்த லெட்ஜர் ஒன்று இங்கே வந்து அமௌண்ட் வைஸ் இருக்குது, அதை நீங்கள் போட்டுக்கணும். இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5% டெப்ரிசியேஷன் அப்படி சொல்லி இங்கே போட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அமௌண்ட் இங்கே இருக்குது, அந்த அமௌண்ட்டை தூக்கி இங்கே இந்த அமௌண்ட்டை தூக்கி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸட் அசட் வந்து அசட் வைஸும், அதே சமயம் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி குரூப் வைஸும் மென்ஷன் பண்ணால் போதுமானது. அதுக்கு நீங்கள் தனித்தனியாக பண்ண வேண்டாம். ரைட்டா? இப்போ வந்து பார்ப்போம் எது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இது முடிச்சாச்சு, அடுத்தது இது முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் மற்ற ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ நம்ம பிளாக் ஆஃப் அசட்ஸும் டெப்ரிசியேஷன் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கேஷ் க்ரியேட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலியில் வந்து ஆல்டரில் போய்ட்டு லெட்ஜரில் கேஷ் அப்படின்னு இருக்கும், டிஃபால்ட் லெட்ஜர். அங்கே இது என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை போட்டு ஆல்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்ற 2 லெட்ஜர்
இந்தியன் பேங்க்கு, கணேஷ் கேபிட்டல், குமார் கேபிட்டல், அன்செக்யூர்ட் லோன் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுங்கள். பேங்க் லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். ஓடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஓடி அக்கௌண்ட்டுக்கு லிமிட் போட்டுக்கோ, அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு போடுங்க, பிரான்ச் போடுங்க, செட் ஆல்ட்ரு செக் புக் எஸ் கொடுங்க. எடுத்து இந்த இடத்துல இந்த செக் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணுவோம், அந்த செக் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம நேற்றுக்கு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓப்பனிங் பேலன்ஸ் வரைக்கும் நேற்றுக்கு பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி லெட்ஜர் க்ரியேட் பண்ணிப்போம். ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர் தேவைப்படுதோ அந்த லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா பார்ட்டி லெட்ஜர் க்ரியேட் பண்ணுவோம். பார்ட்டிக்கு 2 வகையான லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். ஒன்று மொபிலைசேஷன் அட்வான்ஸு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டியோடைய லெட்ஜர். அதுக்கு முன்னாடி அந்த பார்ட்டிக்கு நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த பார்ட்டிக்கு நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? பார்ட்டிக்கு நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர் வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர் வேணுங்கிறது இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் அண்டர் சேல்ஸு. அதுக்கப்புறம் அவுட்புட் ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. இந்த ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற லெட்ஜர் எதுக்காக அப்படின்னா, சௌந்தர்யான்னு ஒரு கஸ்டமர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்காங்க. நேற்று அவங்கள கர்நாடகான்னு போட்டு நம்ம க்ரியேட் பண்ணோம், கிடையாது பெங்களூர். ஸோ பெங்களூர்னு வரும்போது அவங்களுக்கு ஐஜிஎஸ்டி கால்குலேட் ஆகணும். ஸோ தட் அவங்களுக்கு நம்ம ஐஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம போடுவோம். ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃபு. இந்த ஜிஎஸ்டி சேல்ஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு டம்மி லெட்ஜர். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, கேட்வே ஆஃப் டேலியில் வந்துட்டு இந்த லெட்ஜர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவோம். கேட்வே ஆஃப் டேலி க்ரியேட்டு லெட்ஜர். அதில் ஃபஸ்ட்டு லெட்ஜர் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஜிஎஸ்டி அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். அட்வர்டைசிங்கில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ், சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு போட்டுக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு போட்டுக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் சார்ஜஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் போதும், கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் சார்ஜஸ் இதுதான் கரெக்டு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் சார்ஜஸ் எது கீழே வரணும் அப்படின்னா, இட் இஸ் நாட் சேல், அதனால் டைரக்ட் இன்கம் கீழே வரணும். சேல்ஸு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூவபிள் குட்ஸை விற்றீங்கன்னா அதுக்கு பேர் சேல்ஸு. ஒரு இம்மூவபிள் குட்ஸை விற்றீங்கன்னா அதுக்கும் பேர் சேல்ஸ் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் அது ட்ரேடிங் குட்ஸாக இருக்கும்போது. பட் நீங்கள் பண்ணுறது சர்வீஸ், அதனால் சர்வீஸை வந்து சேல்ஸ் கீழே கொண்டு வரக்கூடாது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம், நாம் டைரக்ட் இன்கம் அது கீழே குரூப் பண்ணுறோம். இந்த இடத்துல அசஸபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. நான் ஏன் அப்படிங்கிறது பின்னாடி சொல்கிறேன். ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் கொடுத்து ஹெச்எஸ்என் அண்டு டேக்ஸ் ரேட் அதை வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ்ங்கிறது ஒரு சர்வீஸ் யூனிட்டு, அதனுடைய ஹெச்எஸ்என் 9954. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் அப்படின்னு நீங்கள் இது போடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் அதையே போடுங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபைக் டீட்டெயில்ஸ் ஏரியில் போய்ட்டு இங்கே டேக்ஸபிளில் 18 அப்படின்னு போடுவோம். இந்த 18 போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பிரியும். நீங்கள் 20 போட்டிங்கன்னா 10 10ன்னு எடுத்துக்கும், 12 போட்டிங்கன்னா 6 6ன்னு எடுத்துக்கும், 18 போட்டிங்கன்னா 9 9ன்னு எடுத்துக்கும். சார் இப்போ உங்களுக்கு வந்து 18 போட்டால் தனியாக பிரியுது இல்லை, எனக்கு இதுவே இல்லை சார், என்ன சார் பண்ணுறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, சில பேருக்கு வந்து இப்படி இருக்கும், இந்த 18 தான் இருக்கும், 99 இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸபிளில் 18 தான் இருக்கும், 99 இருக்காது. இல்லைங்கிறது அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அது உள்ளே மறைஞ்சிருக்கு. நீங்கள் அதை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், F12 போய்ட்டு ப்ரொவைடு பிரேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். F12 டேலியில் எது ஒன்று வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி முதல்ல F12 பாருங்கள். இப்போ போய் பிரேக்கப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எஸ் கொடுங்க. இது வந்து அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் நோ கொடுங்க. ஏங்கிறது அப்புறம் சொல்கிறேன். டைப் ஆஃப் சப்ளையில் சர்வீஸ் அப்படின்னு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கான்ட்ராக்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், ஓகே போடுங்க. அடுத்தது டேக்ஸ் லெட்ஜர் செலக்ட் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஐஜிஎஸ்டி எல்லாமே அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் தான். ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி வேறு எதுவும் டச் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? கேட்பி ஆஃப் டேலி, கிரியேட்டு, லெட்ஜர், டேக்ஸ் லெட்ஜரில் எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்ஸு, அதில் ஜிஎஸ்டியில் என்ன டைப் ஆஃப் டேக்ஸ், ஐஜிஎஸ்டினா ஐஜிஎஸ்டி, அவ்வளோதான். செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ. அதே மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் சிஜிஎஸ்டி போட்டோமா? இப்போ என்ன டேக்ஸ் போட்டோம்? ஒரு நிமிஷம் இருங்க. கேட்பி ஆஃப் டேலி, ஆல்டர், லெட்ஜர், அவுட்புட் சிஜிஎஸ்டி போட்டாச்சு சார். ரவுண்ட் ஆஃப் மட்டும்தான் சார் போடணும், எல்லாமே போட்டாச்சு சார். இல்லைம்மா, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஆ மாதிரி போட்டுருக்கேன். இல்லை, ரெண்டுமே போட்டோம் சார். இல்லை போடல, நான் டெலீட் பண்ணிட்டேன் நேற்று போட்டது எல்லாத்தையும், அதெல்லாம் லேட்டு. நேற்று போட்டது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. அடுத்தது அவுட்புட் ஐஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர். நேற்று நான் போட்ட லெட்ஜர் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். இந்த ரவுண்ட் ஆஃப் தான் நான் டெலீட் பண்ணல. ஓகேவா? ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, வேண்டாம்மா வேண்டாம். ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ரவுண்ட் ஆஃப் வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நீங்கள் இன்டைரக்ட் இன்கம் கூட போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி நாட் அப்ளிகபிள். நான் 2 வாட்டி சொன்னேன் இல்லையா? 3 வாட்டி நாட் அப்ளிகபிள். எங்கெங்க? இங்கே ஒரு வாட்டி நாட் அப்ளிகபிள், இங்கே ஒரு வாட்டி நாட் அப்ளிகபிள், இங்கே ஒரு வாட்டி நாட் அப்ளிகபிள். ஸோ ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 3 வாட்டி நாட் அப்ளிகபிள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி மாற்றிடுங்க. இங்கே பார்ப்போம். கேட்பி ஆஃப் டேலி, ஆல்டர், லெட்ஜர், ரவுண்ட் ஆஃப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் கீழே போட்டிருக்கேன். மொத்தம் 3 வாட்டி நாட் அப்ளிகபிள். ரவுண்ட் ஆஃப் வந்து நான் 2 வாட்டி சொன்னேன். இங்கே ஜிஎஸ்டி தான் 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். டைப் ஆஃப் லெட்ஜரும் நாட் அப்ளிகபிள். ஸோ டோட்டலாக 3 லெட்ஜர் நாட் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? ஒரு டம்மி லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். இந்த லெட்ஜர்னால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, பட் அதை கிரியேட் பண்ணிக்கணும். டம்மி லெட்ஜர். கேட்பி ஆஃப் டேலி, கிரியேட்டு, லெட்ஜர். என்ன லெட்ஜர்? ஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். இது வந்து டம்மி. எதுக்குன்னா வவுச்சர் டைப்புக்காக. இது வந்து இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து இன்க்ளூட் அசஸபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள், பட் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் அப்படின்னு கொடுங்க. ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் அப்படின்னு கொடுங்க. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளையில் மறக்காமல் குட்ஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா வராது. டைப் ஆஃப் சப்ளை என்ன பண்ணணும்? மறக்காமல் குட்ஸ் அப்படின்னு தரணும், இல்லைன்னா வராது. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டோம். ஓகே போட்டே வருவோம். ஓகேவா? இது பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெட்டார்ஸ் குரூப்பு. அதையும் இங்கே நான் நோட் பண்ணிடுறேன். சன்ட்ரி டெட்டார்ஸ் குரூப்பு. சன்ட்ரி டெட்டார்ஸ் குரூப் கிரியேட் பண்ணணும். எதுக்காகனா மொபிலைசேஷனுக்காக. அதுக்கப்புறம் கிரியேட் சன்ட்ரி டெட்டார்ஸ் லெட்ஜர். சன்ட்ரி டெட்டார்ஸ் லெட்ஜர்ஸ் ஃபார் மொபிலைசேஷன் அட்வான்ஸு அண்டு நார்மல். கிரியேட் சன்ட்ரி டெட்டார் லெட்ஜர் ஃபார் டிரான்சாக்ஷன். ஸோ இதை நான் இந்த எக்ஸல் ஃபைலை நான் இன்றைக்கி அனுப்பி விட்றேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல சன்ட்ரி டெட்டார் குரூப் கிரியேட் பண்ணிக்கணும். யாரெல்லாம் டெட்டார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் குரூப் கிரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் மொபிலைசேஷன் அட்வான்ஸ்க்காக ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கணும். இந்த மொபிலைசேஷன் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ட்ரி டெட்டாருங்கிற குரூப் கீழே கொண்டு வந்துருங்க. லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனுக்காக ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து சன்ட்ரி டெட்டார் குரூப் கிரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? கேட்பி ஆஃப் டேலி வாங்க, குரூப்பில் போயிடுவோம். கிரியேட் குரூப். இதில் சன்ட்ரி டெட்டார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3 சன்ட்ரி டெட்டார் இருக்காங்க. இந்த சம்மில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா அருணா, அபிஷேக்கு, சௌந்தர்யா. அருணாவும் அபிஷேக்கும் சென்னை, சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர். ஞாபகம் வச்சுக்கோ, பெங்களூர். ஓகேவா? இது வந்து பெங்களூர், யாருமே சொல்லவே இல்லை. ஸோ 3 லெட்ஜர் முதல்ல கிரியேட் பண்ணிப்போம். குரூப் ஃபஸ்ட்டு அருணா அப்படின்னு ஒரு குரூப்.
அருணா வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சன்ரி டெட்டார் அப்படின்னு போடும். அடுத்தது யாரு? அபிஷேக் அன்கோ. அபிஷேக் அன்கோ அண்டர் சன்ரி டெட்டார். அடுத்தது சௌந்தர்யா அண்டர் சன்ரி டெட்டார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. முதல்ல வந்து டெட்டாஸ்க்கு குரூப் கிரியேட் பண்ணிக்கணும். டெட்டாஸ்க்கு குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது சன்ரி டெட்டார் லெட்ஜர் ஃபார் மொபிலைசேஷன் அட்வான்ஸ். சன்ரி டெட்டாஸ் ஃபார் மொபிலைசேஷன் அட்வான்ஸ். கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் லெட்ஜர். கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் லெட்ஜர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு முதல்ல லெட்ஜர் நேம் போட்டுக்கோங்க. மொபிலைசேஷன் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். ஐஃபன் போட்டு இதை காப்பி பண்ணிக்கோ. ஸோ தட் உனக்கு ப்ரோஜனமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அருணா அப்படின்னு போட்டுக்கோ. இவரை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சன்ரி டெட்டாஸ் கீழே குரூப் பண்ணிவிடு. பில் வைஸ்லாம் வேண்டாம். இதுக்கு வந்து பில் வைஸ் வேண்டாம், ஏன்னா இது அட்வான்ஸ். அதனால் பில் வைஸ்லாம் வேண்டாம். என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு லெட்ஜர் இண்டிவிஜுவல் லெட்ஜருக்கெல்லாம் ஒன்றுக்கும் அன்ரிஜிஸ்டர்ட் கன்சியூமர் அப்படின்னு போடணும், அல்லது ரெகுலர் டீலர் அப்படின்னா ஜிஎஸ்டி. ரெண்டாவது மொபிலைசேஷன் அட்வான்ஸு அபிஷேக். மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அபிஷேக்கு அவருக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு. இந்த ஜிஎஸ்டி நம்பர் அபிஷேக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு. அந்த ஜிஎஸ்டி நம்பர் தூக்கி போடுவோம். அபிஷேக் இருக்கு. அடுத்தது சௌந்தர்யா மொபிலைசேஷன் அட்வான்ஸு மொபிலைசேஷன் அட்வான்ஸ். இது யாருக்காக அப்படின்னா சௌந்தர்யா. எதுக்குள்ள கீழே வரணும்? சௌந்தர்யா கீழே வரணும். மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அண்ட் சௌந்தர்யா. ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் தமிழ்நாடு, கர்நாடகா, ஏன்னா அவங்க பெங்களூர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். ஓகேவா? ஸ்டேட்டெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா பார்ப்போம். கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர் லெட்ஜர் அருணா மொபிலைசேஷன் அருணா தமிழ்நாடு அன்ரிஜிஸ்டர்ட். அடுத்தது அபிஷேக்கு மொபிலைசேஷன் அட்வான்ஸு அபிஷேக். இது வந்து எது கீழே வரணும்? அபிஷேக் கீழே வரணும். அதுக்காக தான் நான் பார்த்தேன். அபிஷேக் கீழே வரணும். அடுத்தது சௌந்தர்யா மொபிலைசேஷன் அட்வான்ஸ் சௌந்தர்யா. இப்போ பாருங்கள், இந்த மொபிலைசேஷன் அட்வான்ஸு நான் மேலே கேபிட்டல் போட்டேன், ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்மாலில் தான் திரும்ப திரும்ப வருது. இதை என்ன பண்ணால் எப்படி மாறும் அப்படின்னா, என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்து கடைசியாக ஒரு 1 ஆட் பண்ணுங்கள். 1 ஆட் பண்ணி சேவ் பண்ணுங்கள். இப்போ போயிட்டு அந்த 1 எடுத்துருங்க. உங்களுக்கு லெட்ஜர் நேம் எதுவும் மாற்றணும் அப்படின்னா அதே லெட்ஜர் நேம் நீங்கள் ஸ்மால் கேபிட்டல் கொடுத்ததுனால மாறலை அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு நம்பர் ஆட் பண்ணி சேவ் பண்ணுங்கள், அப்புறம் டெலீட் பண்ணுங்கள், மாறிடும். அதுக்கப்புறம் நார்மல் லெட்ஜர் அருணா அப்படின்னு ஒரு நார்மல் லெட்ஜர். எதுக்காக அப்படின்னா இதுக்கு வந்து மெயின்டைன் பில் பை பில் எஸ் கொடுங்க. டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் 30 days கொடுங்க. ஓகேவா? டிஃபால்ட் கிரெடிட் பீரியடு 30 days கொடுங்க. செக் ஃபார் கிரெடிட் டேஸ் டியூரிங் வவுச்சர் என்ட்ரி எஸ். கிரெடிட் லிமிட்டை ஒன்றும் இது பண்ண வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ட். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நீங்கள் சொல்லணும் இவர் ரிஜிஸ்டர்ட் டீலரா அன்ரிஜிஸ்டர்ட் டீலரா. நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி வந்து ஜிஎஸ்டி பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே whenever you are creating the sundry debtor and sundry creditor ledger, each ledger you have to mention not only sundry debtor and sundry creditor, each ledger even it is fixed as a ledger. ஒவ்வொரு லெட்ஜருக்கும் நீங்கள் சொல்லணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்ஜருக்கு ஜிஎஸ்டி உண்டு, இந்த லெட்ஜருக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லணும். ஒவ்வொரு லெட்ஜருக்கும் சொல்லணும். ஒவ்வொரு லெட்ஜருக்கும் என்ன பண்ணணும்? நீங்கள் சொல்லணும். ரைட்டா? ஸோ அருணா அன்ரிஜிஸ்டர்ட் என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அண்டர் சௌந்தர்யா. அருணா கம்ஸ் அண்டர் அருணா கீழே வரணும். சௌந்தர்யா கம்ஸ் அண்டர் சௌந்தர்யா கீழே வரணும்.
அதே மாதிரி அபிஷேக் அன்கோ கம்ஸ் அண்டர் அபிஷேக் அன்கோ. இது ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கா பார்த்துப்போம். டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் எஸ் கொடுத்து அபிஷேக்குக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது போட்டுருங்க. அபிஷேக்குக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது, காப்பி பண்ணி போட்டுருங்க. ஓகேவா? அபிஷேக்கு ஜிஎஸ்டி நம்பர். இப்போ டெட்டார் லெட்ஜர்லாம் கரெக்டாக இருக்கா ஒரு வாட்டி பாருங்கள். கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர் லெட்ஜர் அருணா அண்டர் அருணான் சண்டி டெட்டான் இருக்குது, அது அருணான்னு மாற்றுக்கோ. ஸோ அருணா வந்தாச்சு. அடுத்தது அபிஷேக்கு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோ. அடுத்தது சௌந்தர்யா கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோ. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்த லெட்ஜர்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்ஜரில் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். சண்டி டெட்டார் குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு. மொபிலைசேஷன் அட்வான்ஸ் இது போட்டாச்சு. ஸோ ஜிஎஸ்டி லெட்ஜர் வந்து ஓகே. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், காஸ்ட் சென்டர் அண்ட் காஸ்ட் சென்டர் கிளாஸ். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 காஸ்ட் சென்டர் இருக்குது. என்னென்ன காஸ்ட் சென்டர் இருக்கீங்க? 3 காஸ்ட் சென்டர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடையார், இன்னொன்று டி நகர், 3வது பெங்களூர். ஸோ 3 காஸ்ட் சென்டர் இருக்குது. சாரி 4 காஸ்ட் சென்டர். ஹெட் ஆஃபீஸ் அதுவும் ஒரு காஸ்ட் சென்டர். மொத்தம் எத்தனை காஸ்ட் சென்டர் இருக்குது? 4 காஸ்ட் சென்டர் இருக்குது. அடையார், டி நகர், பெங்களூர் ஹெட் ஆஃபீஸ். இதில் பெங்களூர் மாத்திரம் ஸ்பெஷல். ஓகேவா? ஏன்னா அது அதர் ஸ்டேட். ஸோ காஸ்ட் சென்டர் எப்படி கிரியேட் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் காஸ்ட் சென்டர். ஃபர்ஸ்ட் வந்து அடையார் அப்படின்னு ஒரு காஸ்ட் சென்டர், டி நகர் அப்படின்னு ஒரு காஸ்ட் சென்டர், பெங்களூர் அப்படின்னு ஒரு காஸ்ட் சென்டர், ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு காஸ்ட் சென்டர். ஸோ 4 காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணணும், பண்ணியாச்சு. காஸ்ட் சென்டர் கிரியேஷன் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஸ்டெப்பாக போடுறோம் அதை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட் காஸ்ட் சென்டர் கிளாஸ். காஸ்ட் சென்டர் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டு. இதில் வந்து ஷோமோர் போனீங்க அப்படின்னா ஷோமோரில் காஸ்ட் சென்டர் கிளாஸ் அப்படின்னு வரும். எப்படி வரும்? கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டு, ஷோமோர் போனீங்கன்னா காஸ்ட் சென்டர் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே போயிட்டு நான் ஆல்ரெடி நேற்றுக்கு பண்ணிட்டேன். அடையார்னு போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றொன்றுக்கும் இருக்கும். ஒன்றொன்றுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? அடையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25%. அடையார் காஸ்ட் சென்டருக்கு 25%. டி நகர் காஸ்ட் சென்டருக்கு 30%. பெங்களூர் காஸ்ட் சென்டருக்கு 10%. ஹெட் ஆஃபீஸ்க்கு 35%. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு காஸ்ட் சென்டர் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? இங்கே போயிட்டு எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் அப்படின்னு போடணும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணி அடையார் 25, டி நகர் 25, பெங்களூர் 25, 35 அப்படின்னு காஸ்ட் சென்டர் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ காஸ்ட் சென்டர் கிளாஸ் ரெண்டும் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே போடுங்க. காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணியாச்சு, காஸ்ட் சென்டர் கிளாஸ். அடுத்தது வவுச்சர் டைப். வவுச்சர் டைப்னு என்ன பண்ணணும்? ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா? அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா? வவுச்சர் டைப் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். எப்படி ஆல்டர் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர் வவுச்சர் டைப். அதில் போயிட்டு சேல்ஸ் அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி ஆல்டர் பண்ணணும். நகை வேணும்னா நகை கடைக்கு போகணும். வவுச்சர் டைப் ஆல்டர் பண்ணணும்னா வவுச்சர் டைப்புக்கே போகணும். நகை வேணும்னா எங்கே போகணும்? நகை கடைக்கு போகணும். வவுச்சர் டைப் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வவுச்சர் டைப் ஆல்டர் பண்ணால் வவுச்சர் டைப்பு ஆல்ட்ரேஷன் ஸ்கிரீனுக்கு போகணும். ஸோ கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர் வவுச்சர் டைப்பு சேல்ஸ். இங்கே 1 by 1 பாருங்கள். என்ட்ரு கொடுங்க. இங்கே மெத்தட் ஆஃப் நம்பரிங் பாருங்கள். மெத்தட் ஆஃப் நம்பரிங் வந்து என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைடு, மேனுவல், மல்டி யூசர் ஆட்டோ, நன் அப்படின்னு ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணினா என்ன ஆகும்?
மேனுவல் யூஸ் பண்ணினா என்ன ஆகும்? மல்டி யூசர் ஆட்டோ ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைடு அப்படின்னா என்ன? நன் அப்படின்னா என்ன? ஒன்று என்னென்ன, என்ன மாதிரியான சூழ்நிலையில் என்ன மாதிரியான சீரியல் நம்பரை நான் யூஸ் பண்ணுறது? முதல்ல சீரியல் நம்பர் அப்படின்னா என்ன? டேலியில் மொத்தம் 28 வகையான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. அதில் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் எடுத்துட்டா 8 வகையான அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் இருக்குது. இந்த 8 வகையான அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் என்னென்ன? பர்ச்சேஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், ரசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, ஜேவி. மொத்தம் எத்தனை வகையான அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்? 8 வகையான அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன். என்னென்ன இருக்குது? பர்ச்சேஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், ரசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, ஜேவி. இந்த 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனில் உன்னுடைய டாக்குமெண்ட் எது, அடுத்தவனுடைய டாக்குமெண்ட் எது? இப்போ நீ சரவணா ஸ்டோரில் போய் ஒரு சுடிதார் வாங்குற, இல்லை ஒரு பேண்ட் வாங்குற, பெல்ட் வாங்குற. அங்கே போயிட்டு சார் எனக்கு ராசியான நம்பர் 7, அதனால் உங்கள் இன்வாய்ஸ் நம்பரை கூட்டினா 7 வர மாதிரி எனக்கு பில்லு போட்டு கொடுங்க, எனக்கு அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு உன்னால் கேட்க முடியுமா? பில் நம்பர் என்ன வருதோ அதுதான், எனக்கு இந்த பில் நம்பர் தான் வேணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறவனுடைய கையில் இருக்குது கண்ட்ரோல், உன் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ அவனுக்கு சேல்ஸு சரவணா ஸ்டோருக்கு நீ போய் பர்ச்சேஸ் பண்ணினா உனக்கு அது பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கு சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் கிடையாது, இன்வாய்ஸ் நம்பர் தான் ரெஃபரன்ஸ் நம்பர். அது உன் கையில் கிடையாது, உன் கண்ட்ரோலில் கிடையாது. உனக்கு யார் சேல் பண்ணுறானோ அவனுடைய ரெஃபரன்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர் தான் உனக்கு ரெஃபரன்ஸ் நம்பர். பர்ச்சேஸை தவிர பாக்கி இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் நீ தான் ரெடி பண்ணுற. ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுற, அவனுடைய ரெஃபரன்ஸ் இன்வாய்ஸ் நம்பரை போட்டு என்ட்ரி பண்ணுற. ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த ரெஃபரன்ஸுக்கு எகெயின்ஸ்ட்டு நீ தான் ஜென்ரேட் பண்ணுற, நீ ரிட்டர்ன் பண்ணுற, உன்னுடைய டேலியில் தான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போடுற. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு சீரியல் நம்பர் நீ தான் கொடுக்குற. சேல்ஸ் பண்ணும்போது நீ தான் உனக்கு சீரியல் நம்பர் கொடுக்குற. சேல்ஸ் ரிட்டர்ன் அதுக்கும் நீ தான் கொடுக்குற. ரசிப்ட்டு அதுக்கும் நீ தான். பேமெண்ட்டு அதுக்கும் நீ தான் சீரியல் நம்பர். கான்ட்ரா அதுக்கும் நீ தான் சீரியல் நம்பர். ஜேவி அதுக்கும் நீ தான் சீரியல் நம்பர். ஸோ இந்த மாதிரி 8 வகையான அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனில் நீ சீரியல் நம்பர் கொடுக்கறது 7 வகையான அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனுக்கு கொடுக்காதது ஒரு வகையான டிரான்சாக்ஷன். இப்போ நீ அந்த சீரியல் நம்பர் கொடுக்குற பற்றியா சேல்ஸ் டிரான்சாக்ஷன், மற்றதுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் போடு, மேனுவல் போடு, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போ. பட் சேல்ஸ் நம்பருக்கு மாத்திரம் நீ கரெக்டான மெத்தட் ஆஃப் சீரியல் நம்பரை செலக்ட் பண்ணணும். கரெக்டான மெத்தட் ஆஃப் சீரியல் நம்பர்னால் என்னென்ன இருக்குது சீரியல் நம்பர் கொடுக்கறதுல? ஒன்று எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக்னா என்ன? இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்கில் என்ன ஆகும்? ஒன்று இந்த பாருங்கள், நான் என்ன ஆகும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆட்டோமேட்டிக் சீரியல் நம்பர் 1 கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே போட்டிங்கன்னா சீரியல் நம்பர் அப்படியே 1 2 3 வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ திடீர்னு ஆட்டோமேட்டிக்கலாக இந்த 15 எடுத்துட்டா என்ன ஆகும்? 15 எடுத்துட்டா என்ன ஆகும்? 16 15 ஆகும். இப்போ பாருங்கள், 15 நான் எடுத்துட்டேன். 15 நான் எடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகும்? 16 15 ஆகிடும். 16 15 ஆனால் என்ன ஆகும்? 17 16 ஆகிடும். இப்படியே வந்துடும். 55 இருந்தது, இப்போ 54 ஆகிடுச்சு. அதாவது இடையில வந்து ஒரு நம்பரை டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. இடையில ஒரு நம்பர் டெலீட் பண்ணிட்டா பின்னாடி இருக்கிற இன்வாய்ஸ் நம்பர்லாம் முன்னாடி நம்பருக்கு மாறிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 50ன்னு ஒரு வவுச்சர் நம்பர் இருக்குது. இது வந்து நீ குப்புசாமிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்க. குப்புசாமிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்க. இப்போ வந்து 46 டெலீட் பண்ணுறேன். 46 டெலீட் பண்ணி என்ன பண்ணுறேன்? இந்த குப்புசாமி அப்படியே தான் இருக்குது. இங்கே வந்து 45க்கு அப்புறம் 46ன்னு மாற்றுறேன். இப்போ பாருங்கள், 51 50 ஆயிடுச்சு. இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். 50ங்கிறது குப்புசாமிக்கு சேல்ஸ் பண்ணுறேன். இப்போ 45ங்கிறத நம்ம டெலீட் பண்ணுறோம். குப்புசாமியோட நம்பர் 50. இப்போ 45 நான் டெலீட் பண்ணுறேன். ஓகேவா? 45 நான் டெலீட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? குப்புசாமி நம்பர் 49 ஆகிடும்.
ஆட்டோமேட்டிக்கலாக இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கில் டேலியில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணால் ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அல்லது ரீநம்பர் வவுச்சர். ஒரு நம்பரை டெலீட் பண்ணிட்டோன்னா எகைன் நம்பர் ரீநம்பர் பண்ணிக்கிறது, அல்லது ஏற்கனவே இருக்கிற ஒரிஜினல் வவுச்சர் நம்பரை ரீடைன் பண்ணிக்கிறது. சீரியல் நம்பர் மாறாது. இல்லைன்னா என்ன ஆகும், நீ குப்புசாமின்னு 50க்கு பில் போட்டு விற்றுருப்ப 50ஆம் நம்பர் பில்லை. நீ பேமெண்ட் கேட்கும்போது 49ன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, சார் 49 பில் என்னோடதே கிடையாது, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி பில்லே இல்லை. 50க்கு பணம் கொடுக்கணும், அதை சொல்ல மாட்டான். 49 ஏன் பில் இல்லைன்றுவான். நாளைக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு நம்பரை டெலீட் பண்ணிட்டா நம்பர் ஸ்கிப் ஆகிடும். அந்த பிரச்சனை இருக்குது. ஆட்டோமேட்டிக் வேண்டாம் சார், மேனுவல் போடுவோம் அப்படின்னா என்ன ஆகும்? இவனுக்கு நல்ல நாள்லேயே 1 2 தெரியாது. மேனுவலில் ஒரு 100 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ, 1 2 3 எழுதிட்டே வருவான். ஒரு 10க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 2 வாட்டி எழுதுவான், இல்லை 12க்கு அப்புறம் போயிடுவான். 1 ஸ்கிப் பண்ணிடுவான் பேசிட்டு. அந்த பிரச்சனை. அது மாதிரி வரும்போது டூப்ளிகேட் வேணால் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தடுக்க முடியும். நம்பர் ஸ்கிப் ஆகாமல் இருக்கிறத தடுக்க முடியாது. ஓகேவா? வேற என்ன மெத்தட் இருக்கு? மல்டி யூசர் ஆட்டோ. மல்டி யூசர் ஆட்டோ. மல்டி யூசர் ஆட்டோ அப்படின்னா என்ன? சீரியல் நம்பரில் மல்டி யூசர் ஆட்டோ. இப்போ சரவணா ஸ்டோர் இருக்குது. சரவணா ஸ்டோரில் பொருள் வாங்கிறதுக்கு 2 லேடிஸ் போகிறாங்க. 2 பேரும் வேறு வேறு லேடிஸ். லேடிஸ் பொதுவாக பர்ச்சேஸ் பண்ண போனால் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்ட்டு. ஒரு ஜென்ஸும் அந்த ஸ்டோரில் போயிருக்கான். ஜென்ஸ் வந்து எதுக்கு போயிருக்கான்னா பெல்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட் வாங்க போயிடுறான். நம்மால் ஒருத்தன் பெல்ட் வாங்க போகிறான். 2 லேடிஸ் போயிருக்கு. 2 லேடிஸும் தெரிஞ்ச லேடிஸும் ஒன்றா வந்திருக்காங்கன்னு வச்சுப்போமே. அந்த 2 லேடிஸும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கூடையில் எடுத்துகிட்டு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாத்தையும் தூக்கி கூடையில் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி போட்ட ஐட்டம் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு 200 ஐட்டம் இருக்கும். எவ்வளோ ஐட்டம் இருக்கும்? காலம்பரை ஒரு கடை திறந்த உடனே ஒரு 10 மணிக்கு கூடையோடு போனவங்க மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு சாயந்தரம் ஸ்ரீநகர் அங்கேயே மேலே சாப்பிட்டுட்டு சாயந்தரம் 7 மணி வரைக்கும் செலக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ? 200 ஐட்டம். மொத்தமாக கூட்டி பார்த்தா வேல்யூ வந்து 400 500 வராது. எல்லாம் என்னவா இருக்கும்? ரிப்பனு, பொட்டு, சீப்பு, இந்த மாதிரி ஒன்றையான ஐட்டமாக இருக்கும். ஒரு 200 ஐட்டம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சேர்த்தா 400 வரும். கூடையில் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. கொண்டு போய் பில்லிங் கவுண்டரில் வைக்கிறாங்க. இந்த பில் போடுற பொண்ணு பில்லை ஸ்டார்ட் பண்ணுது. பில் நம்பர் 101 அப்படின்னு வச்சுப்போம். பில் நம்பர் 101. எவ்வளோ ஐட்டம் இருக்குது கூடையில்? 200 ஐட்டம் இருக்குது. வேல்யூவோ கம்மி. அந்த பொண்ணு என்ன பண்ணும்? ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து ஸ்கேன் பண்ணும். முதல்ல சீப்பு எடுக்கும், ஸ்கேன். அடுத்தது அதுவும் சீப்பு தான், ஸ்கேன். பொட்டில் 100 பொட்டு இருக்கும். ஒன்றையும் தனித்தனியாக ஸ்கேன் பண்ணும். எல்லாம் 8 அணா 1 ரூபா, 8 அணா 1 ரூபா அப்படி தான் இருக்கும். நம்மால் பின்னாடி போயிருப்பான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அங்கே பில்லே போட்டு முடிச்சிருக்காது. ஒரே ஒரு பெல்ட் எடுத்துட்டு பின்னாடியே நிற்பான். சார் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே 2வது கவுண்டர் பக்கத்தில் போகும். அங்கே போயிட்டு இந்தாங்க சார் பெல்ட்டு, பில் போடுங்கம்மா அப்படின்னு. அந்த பொண்ணு சேல்ஸ் பில் ஓப்பன் பண்ணும்போது 2ன்னு இருக்கும். ஏற்கனவே ஒரு பில் ஓப்பன் பண்ணி ஒன்று போட்டுட்டே இருக்கு மாங்கன்னு. அந்த பில் சேவ் ஆகிருக்காது. பட் இவன் ஒரே ஒரு பெல்ட்டு தான் கொடுத்துருப்பான், இல்லை ஒரு செருப்பு கொடுத்துருப்பான், அவ்வளோதான். இவனோடது உடனே முடிஞ்சு போச்சு. 1ஆம் நம்பர் பில்லு எப்பயோ ஆரம்பித்தது, போட்டுகிட்டே இருக்காங்க, இன்னும் சேவ் ஆகலை. 2ஆம் நம்பர் பில்லு ஓப்பன் பண்ணியாச்சு, சேவ் ஆகிடுச்சு. எப்போதுமே டேலியில் சேவ் ஆகும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா எது முதல்ல சேவ் ஆகுதோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்பராக ஜென்ரேட் ஆகும். பட் மல்டி யூசர் ஆட்டோ எனேபிள் பண்ணிட்டேன்னா நீ 1ன்னு ஓப்பன் பண்ணும்போது அந்த பில் 1ன்னு தான் சேவ் ஆகும். நீ 2ன்னு ஓப்பன் பண்ணும்போது 2ஆம் நம்பரை வேற ஒருத்தர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அது சேவ் ஆகும்போது 2ன்னு தான் சேவ் ஆகும். இதுக்கு பேர் மல்டி யூசர் ஆட்டோ. ஸோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன மெத்தட் அப்படின்னா மல்டி யூசர் ஆட்டோ. இந்த மல்டி யூசர் ஆட்டோ எதுக்கு தேவைப்படும்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு தேவைப்படும், நமக்கு வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கு அதுவும் வேண்டாம். ஏன்னா 1 2 3 மாத்திரம் இல்லை, நம்ம வந்து ஆர்ஏ பில் 1 ஆர்ஏ பில் 1 ஆர்ஏ பில் 1 இவனுக்கும் வரும், ஆர்ஏ பில் 2 இவனுக்கும் அவனுக்கும் ஆர்ஏ பில் 2 அவனுக்கும் ஆர்ஏ பில் 2 அப்படி வரும். அதனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்கு வேண்டாம், மேனுவல் வேண்டாம், சரி ஆட்டோமேட்டிக் வேண்டாம், மல்டி யூசர் ஆட்டோ வேண்டாம்,
ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைடு அதுவும் வேண்டாம். பெஸ்ட் மெத்தடு கன்செஷன் கம்பெனிக்கு மேனுவல். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணு, மேனுவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோ. மேனுவல் செலக்ட் பண்ணும்போது டூப்ளிகேட்டாக தடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குது. ஆமாம் தடுங்க அப்படின்னு சொல்லு. எஸ். ஓகேவா? டூப்ளிகேட் தடு. எஃபெக்டிவ் டேட் ஃபார் வவுச்சர் இதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். நேராக வாங்க. டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட். டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட் என்னன்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் இந்த இடத்துல? டாக்ஸ் இன்வாய்ஸ். டிஃபால்ட் பேங்க். டிஃபால்ட்னா என்ன சார்? டிஃபால்ட் அப்படின்னா இயல்பாவே. இயல்பா. டிஃபால்ட் அப்படின்னா என்ன? இயல்பா. இப்போ நான் காலேஜ் கிளம்புறேன். 9:35 என் வீடை விட்டு நான் கிளம்புவேன். கிளம்பும்போது வண்டி சாவி இருக்கு, சைக்கிள் சாவி. வண்டி தொலைஞ்சாலும் சைக்கிள் தொலையக்கூடாதுன்னு என் ஒய்ஃப் எனக்கு கொடுத்துட்ருக்கான் பாரு. தெரியுதா? எவ்வளோ பெரிய சைக்கிள் செயின் தெரியுதா இல்லையா? வண்டி தொலைஞ்சாலும் சாவியை தொலைச்சிடுவேன் நான் அடிக்கடி. அதுக்காக இவ்வளோ பெரிய சைக்கிள். வீட்டை விட்டு இறங்கும்போது அப்படி ஸ்டைலாக என்ன பண்ணுவேன், அப்படி இங்கே பாரு, அப்படி ஸ்டைலாக கழுத்தில் மாட்டிட்டு ஹெல்மெட்டை தூக்கி மாட்டிட்டு இங்கே வந்து ஹெல்மெட் எடுத்து மாட்டிட்டு நான் கிளம்புவேன். என் ஒய்ஃப் என்ன பண்ணுவா தெரியுமா? நேராக வந்து பேக்கை மாட்டிட்டு மணியை பாருங்கள் 9:35 மெதுவாக போங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. என் ஒய்ஃப் தான் டெய்லி வந்து போடுவாங்க. இயல்பாக நான் என்ன பண்ணுவேன், நேராக லெஃப்ட் ஹேண்ட் எடுப்பேன். லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட்டில் போயிட்டு ரைட்டில் கூட போகலாம். ஆனால் இயல்பாக நான் லெஃப்ட்டில் எடுத்து ரைட்டில் எடுத்து அப்படியே என்ன ரூட்டோ அந்த ரூட்டு போவேன். 8 வருஷமாக அப்படி தான் போயிட்டு இருக்கேன். அது டிஃபால்ட்டு. வண்டியில் ஏறி உட்காந்து சம்டைம்ஸ் தூங்கிட்டே கூட போவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக போய் சேர்ந்துருவேன். நான் வண்டியில் சம்டைம்ஸ் தூங்கின்னு கூட போவேன். வண்டி ஓட்டும்போது ஒன்றும் ஆகாது, நம்ம பாடு போயிட்டு இருப்பேன். டிஃபால்ட். ஒரு முறை என்னாச்சு, சனிக்கிழமை நான் பிராட்வே போகணும். போக வேண்டியது இந்த பக்கம். நான் போக வேண்டியதுக்கு ஆப்போசிட் சைடு. எப்போதும் போல் வழக்கம் போல் என் ஒய்ஃப் என்னை சென்டாப் பண்ணாங்க. அவங்களும் மறந்து போயிட்டு டிஃபால்ட்டாக நான் வண்டியில் ஏறி வந்து ராமகிருஷ்ணா மடம் டாய்லெட் கிளாஸ் எடுக்க போயிட்டேன். அங்கே போய் கிளாஸ் நுழையும் போது தான் ஐயோ நம்ம பிராட்வே போகணும்னு நினச்சோமே. இந்த பக்கம் வீட்டை விட்டு கிளம்புற வரைக்கும் தெருமோனை திரும்புகிற வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நான் வந்து பிராட்வே போகிறேன் அப்படின்ட்டு. திரும்பும்போது டாலி கிளாஸ் ஞாபகம் வந்துடுச்சு. நான் பாட்டுக்கு நேராக போய் லெஃப்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக திரும்ப ரைட் எடுத்து நுங்கம்பாக்கம் வழியாக டாலி கிளாஸுக்கு போயிட்டேன். அங்கே போய் டாலி கிளாஸ் நுழையும் போது என்ன யாருக்குமே பசங்களை காணும் இன்னைக்கு அப்படின்னு பார்க்குறேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்து ஐயோ நம்ம திக்ஷா பேக்கேஜிக்கு போகணும், அங்கே இங்கே வந்துட்டோம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் எனக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி நிறைய முறை நடந்திருக்கு. உங்களுக்கு கூட நடக்கும் அந்த மாதிரிலாம். டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போங்களேன், உங்களை அறியாமலே கால் கை போயிடும். அதான் டிஃபால்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது டாக்ஸ் இன்வாய்ஸ். டிஃபால்ட்டு பேங்க்கு செக் வாங்கினா எங்கே போடுவேன்? டிஃபால்ட்டாக ஓடி அக்கௌண்ட்டில் போடு. அதான் ஓடி டிஃபால்ட். எதுக்காக சார் இங்கே ஓடி அக்கௌண்ட்டில் போடுறோம் அப்படின்னா, நல்ல நாள்லேயே ஒருத்தனும் காசு கொடுக்க மாட்டேங்கிறான் ஃபோன் பண்ணி கேட்டால். இதில் நீ உன் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு போடாமல் விட்டுட்டேன்னா என்ன ஆகும்? நீ அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கல, அதனால தான் நான் ஆர்டிஜிஎஸ் பண்ணல, இல்லைனா பண்ணியிருப்பேன்பான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு எதிராளிக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், நீ டிஃபால்ட் பேங்க் போடுறத போட்டுரு. அடுத்தது டிஃபால்ட் ஜூரிடிஃபிகேஷன். இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கண்டிப்பாக வேணும். சென்னையாக இருந்தால் சென்னை, வேலூராக இருந்தால் வேலூர், திருச்சியாக இருந்தால் திருச்சி, என்னவோ போட்டுரு. அதை டிஃபால்ட்டாக போட்டுரு. இல்லைனா என்ன ஆகும்? குப்புசாமின்னு ஒருத்தனுக்கு நான் லேப்டாப் விற்றுருக்கேன் 50,000க்கு. அவன் இருக்கிறது கும்பகோணத்தில். ஃபோன் பண்ணி கேட்டால் விடா கொண்டான்னா அவன் காசுன்னு தர மாட்டேங்கிறான். டேய் நான் கோர்ட்டில் கேஸ் போட்டுருவேன்டா. போட்டுங்க சார் அப்படின்றான். சரின்னு போட்டேன். எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கேஸ் போட்டேன். நோட்டீஸ் அனுப்பிட்டேன் கேஸ் போடுறதுக்கு. நோட்டீஸ்க்கு அவன் பதில் என்ன கொடுத்துருக்கான் தெரியுமா? நீங்கள் உங்களுடைய டேக்ஸ் இன்வாய்ஸில் இது உண்மையிலே நடந்தது, நான் அக்கௌண்டண்ட்டாக இருக்கும்போது, அதை தான் நான் எனக்குன்னு சொல்லிக்கிறேன், அந்த கம்பெனி பேரை சொல்லாமல். நீங்கள் உங்கள் டிஃபால்ட் ஜூரிடிஃபிகேஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணலை, அதனால் உங்கள் இடத்துக்கு நான் வர முடியாது. என்னுடைய ஜூரிடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம், நீ வந்தால் கும்பகோணத்தில் வந்து கேஸாக போட்டுக்கடான்ட்டான். நம்ம கும்பகோணம் போகணுன்னு வச்சுக்க ஆளை வச்சு அடிப்பான். ரைட்டா? நம்ம ஏரியா மாதிரி விட்டுட்டு போக முடியுமா? போனால் என்ன ஆகும்? இந்த வாளுங்கிற ஒரு படத்தில் வருது, விடிய விடிய மாப்பிள்ளை அப்புறம்னு சொல்லிட்டு
அப்புறம் என்னடா விடிய விடியன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுவும் வந்து நம்மளை பிரித்து விட்டதும்பானே அந்த மாதிரி ஆகிடும். பார்த்துப்பீங்க இந்த வால் படத்தில் ஒரு காமெடி இருக்கும். இவனும் போக மாட்டான் அவன் வந்து டப்பர்னா நம்ம டாப்பு டக்கராச்சேம்மா. 2 பேரும் விடிய விடிய நிற்பானுங்க. அந்த சீனு கொஞ்சம் பாருங்கள், நல்லாயிருக்கும் அது. அந்த மாதிரி உட்காந்துருக்க வேண்டியதான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரைட், அதெல்லாம் போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்கள், செட் ஆல்டர் டிக்ளரேஷன். செட் ஆல்டர் டிக்ளரேஷன் என்ன வருது? We declare that the invoice shows the actual price of the goods described and that all particulars are true and correct. எதுக்காக இந்த டிக்ளரேஷன்? நான் பொருள் விற்கிறேன், பொருள் என்னோடது, வாங்குறவன் காசு அவனோடது, அவன் காசை கொடுக்க போகிறான், நான் பொருளை கொடுக்க போகிறேன். இதில் என்ன டிக்ளரேஷன் வேண்டியிருக்கு? யாருக்கு டிக்ளேர் பண்ணுறா? ஃபார் எக்ஸாம்பிள், சீனிவாசன் அருணாக்கு டிக்ளேர் பண்ணுறாரா? சீனிவாசன் அபிஷேக் பண்ணுறாரா? சீனிவாசன் சௌந்தர்யாவுக்கு பண்ணுறாதா? அப்படின்னா இல்லை. இந்த டிக்ளரேஷன் யாருக்கு பண்ணுறா அப்படின்னா சீனிவாசன் கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறாரு. யாருக்கு பண்ணுறாரு? சீனிவாசன் கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறாரு. சீனிவாசன் பொருளை விற்கிறது அருணாக்கு, சீனிவாசன் சர்வீஸை விற்கிறது அருணாக்கு. சீனிவாசன் கவர்மெண்ட்டுக்கு ஏன் டிக்ளேர் பண்ணணும்? நான் கரெக்ட் ரேட்டுக்கு தான் விற்கிறேன் அப்படின்னுட்டு. ஜிஎஸ்டியோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பொருள் இருக்கு, நல்லா பாருங்க, இது என்னது? மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனை நான் வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்குறேன். எவ்வளோக்கு வாங்குறேன்? மொபைல் ஃபோனை 10,000 ரூபாய்க்கு நான் அனிதாட்ட வாங்குறேன். பாவனாட்ட எவ்வளோக்கு விற்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்க, கம்பெனி பேர் ஸ்ரீனி அண்ட் கோ. எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்க, ஏன் அந்த டிக்ளரேஷன் தேவை. கம்பெனி பேர் வந்து என்ன? ஸ்ரீனி அண்ட் கோ. கம்பெனி என்ன பண்ணுது? ஸ்ரீனி அண்ட் கோ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒரு 10 மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இல்லை ஒன்றுமே வச்சுப்போம். ஒரு மொபைல் ஃபோன் 10,000க்கு வாங்குறேன். அப்போ நான் எவ்வளோ தரணும்? 10,000 தரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். இது வந்து என்னது? பர்ச்சேஸ். அடுத்தது நான் சேல்ஸ் பண்ணுறேன். யாருக்கு சேல்ஸ் பண்ணுறேன்? டு அனிதா. பர்ச்சேஸ் யார்கிட்டேருந்து வாங்குறேன்? நரேஷ்டேருந்து வாங்குறேன். நரேஷ்கிட்டேருந்து வாங்குறேன். ஒரு செல்ஃபோன் 10,000க்கு வாங்குறேன். அனிதாக்கு எவ்வளோ விற்கிறேன் அப்படின்னா, அதே செல்ஃபோனை 20,000க்கு விற்கிறேன். 20,000க்கு விற்கிறேன். அப்போ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவு? ப்ராஃபிட் எவ்வளவு சொல்லுங்கள்? எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட்? 10,000 ரூபாய். இது வந்து சினாரியோ 1. சினாரியோ 1 என்ன அப்படின்னா, நான் அனிதாட்ட 10,000க்கு வாங்குகிற செல்ஃபோனை 20,000க்கு விற்கிறேன். அதில் எனக்கு லாபம் 10,000. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி 18% கொடுத்து வாங்குவேன். எவ்வளவு? 1,600. சேல்ஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி 18%. எவ்வளோ கலெக்ட் பண்ணுவேன்? 3,600. அப்போ அனிதாட்டேருந்து எவ்வளோக்கு நான் வாங்குகிறேன்? 23,600. நரேஷ்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது 10,000 வாங்கி 20,000க்கு விற்கிறேன். இதில் 10,000 ப்ராஃபிட்டு. இந்த ப்ராஃபிட் யாருக்கு சொந்தம்? இந்த 10,000 ப்ராஃபிட்டு சீனிவாசனுக்கு சொந்தம். 10,000க்கு வாங்கும்போது இன்புட்டு 1,800, அவுட்புட்டு 3,600. இப்போ 3,600ல் 3,600 சேல்ஸ் பண்ணும்போது கலெக்ட் பண்ணதில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கழிச்சது போக பாக்கி 1,500. இது யாருக்கு போகணும்? கவர்மெண்ட்டுக்கு போகணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஒரு பொருளை 10,000க்கு வாங்கி 20,000க்கு விற்கிறேன் அப்படின்னா, அதுக்கு மேலே லாபம் வச்சு விற்கிறோம் பார்த்தியா, அந்த லாபம் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். பொருள் 10,000க்கு வாங்குகிறேன், மொபைல் ஃபோன்.
20,000க்கு விற்கிறேன், 10,000 லாபம். அந்த லாபம் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குறேன், சேல்ஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறேன். கலெக்ட் பண்ணுற ஜிஎஸ்டியில் பெய்டு பண்ண ஜிஎஸ்டியை கழிச்சிட்டு மிச்ச டேக்ஸை கவர்மெண்ட்டுக்கு கட்டுறேன். மிச்ச டேக்ஸை கவர்மெண்ட்டுக்கு கட்டுறேன். ஸோ லாபத்து மேலே இருக்கிற ஜிஎஸ்டி யாருக்கு சொந்தம்? கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். இது முதல் சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ பாருங்கள். பாவனா எனக்கு வேண்டியப்பட்ட பொண்ணு, என்கிட்ட டேலி கிளாஸ் படித்தாங்க. சார் நான் உங்கள்கிட்ட டேலி கிளாஸ் படித்தேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க பாவனா. சொல்லுமா, என்னம்மா செய்தி? இல்லை நீங்கள் மொபைல் ஷோரூம் ஆரம்பிச்சிருன்னு கேள்விப்பட்டேன். சொல்லுமா. என் வீட்டுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலாம் சார் எனக்கு அப்படின்னு வந்தேன். உங்கள்கிட்ட தான் வாங்கணும்னு வந்தேன். வாம்மா அப்படிங்கிறேன். என்ன சார் சௌக்கியமாக இருக்கீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நல்லாச்சே அப்படி இப்படின்னு. ரைட்டா? மொபைல் ஃபோன் எடுக்கிறாங்க. ரேட் சொல்கிறேன். இதோட மொபைல் ஃபோன் 20,000. சார் நான் 20,000 வாங்கினா வெளியே வந்துட்டு போகிறேன், உங்கள்கிட்ட ஏன் வரேன், எனக்கு ஸ்பெஷல் ப்ரைஸில் கொடுங்க, உங்கள் ஸ்டூடெண்ட் தருந்தான் அப்படிங்கிறான். சரின்னு என்ன பண்ணுறேன், நமக்கு வேண்டியப்பட்ட பொண்ணு போ தொலையுது. 10,000 ரூபாய்க்கு வாங்கினா போனால் 5,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 10,000 ரூபாய்க்கு வாங்கின ஃபோனை 5,000த்துக்கு கொடுக்குறேன். ஏன்னா நான் என் கதையெல்லாம் அப்படி தான் இருக்கும். நிறைய அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நேற்று கூட எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பொருள் வாங்கிறதுனா எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு. என்றைக்குமே நான் வாங்கின ரேட்டை விட அதிக ரேட்டுக்கு விற்றது கிடையாது. அப்புறம் எப்படி இருக்கும் எனக்கு பிஸ்னஸ் ராசின்னு பாரு. ஒரு பொருள் நான் வாங்குகிறேன் அப்படின்னா வாங்கின ரேட்டை விட அதிக ரேட்டுக்கு விற்றாதுன்னா அதுக்கு பேர் பிஸ்னஸ்ஸு. நான் வாங்குகிற பொருளெல்லாம் வாங்குறத விட கம்மி ரேட்டுக்கு தான் விற்பேன். அந்த மாதிரி நிறைய ஆயிருக்கு. சின்ன வயசில் அப்படி தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு போனேன். என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்? என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். மாப்பிள்ளை பாண்டிச்சேரி போனால் நமக்கு சரக்கை சாப்பிட்டோன்னா மூளை வேலை செய்யண்டா, வா பாண்டிச்சேரி. வா, நான் போயிட்டேன் பாண்டிச்சேரி. அங்கே பாண்டிச்சேரி போனால் அரவிந்த் ஆசிரமத்துக்கு போனோம், சாமி கும்பிட்டோம். பக்தி வாசனை அதிகமாக இருந்தது, ஊதுபத்தி வாசனை. மாப்பிள்ளை கையில் ஒரு 5,000 ரூபா இருக்குடா, எல்லாத்துக்கும் அப்படியே ஊதுபத்தி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊதுபத்தி வாங்கிட்டு போயிட்டேன் ஊருக்கு. ஊதுபத்தி வாங்கிட்டு போய் விற்று இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நாராயணன் அப்படின்னு, அவன் சைக்கிள் ஊதுபத்தி கம்பெனி வச்சுட்டு அதில் சைக்கிள் ஊதுபத்தி கம்பெனியில் மேனேஜராக இருந்தான், ஏதோ விற்றுட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு நாமளும் ஊதுபத்தி விற்று பெரிய ஆள் ஆகிடலான்னு 5,000த்துக்கு ஊதுபத்தி வாங்கிட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு போனோன்னா சைக்கிள் பிராண்டு ஊதுபத்தி 30 ரூபா ஒரு டப்பா அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு பாக்கெட்டு. இது 45 ரூபா. ஒரு ரூபாயை வாங்கலை. கடைசியில் அந்த ஊதுபத்தி வியாபாரம்லாம் ஊற்றின்னு தான் போச்சு. எல்லாத்தையும் சிவன் கோயிலையும் பிள்ளையார் கோயிலையும் வச்சு கொளுத்திட்டு சாமி கும்பிட்டு தான் மிச்சம். ஊதுபத்தி வியாபாரம் ஊற்றிட்டு போச்சு. நம்ம ராசி அப்படி. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கூத்து நடந்தது. என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக வெயிலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏர் கூலர் ஒன்று வாங்கிட்டேன். வீட்டுக்கு தெரியாது இன்னமும். ஏர் கூலர் ஒன்று வாங்கிட்டேன். அந்த ஏர் கூலர் வாங்குற வரைக்கும் எனக்கு அதை பற்றி, அந்த ஏர் கூலரை பற்றியே தெரியாது. நீங்கள் ஏதோ உஷாராக இருங்க. ஏர் கூலர் வாங்கிட்டேன். வாங்கினது 3,000 ரூபாய். வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் ஒரு இடத்துல. அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் போனால் ஒரு இரும்பு கடை. எப்போதுமே சரி, நான் டெய்லி காஃபி சாப்பிட்டுட்டு அந்த இரும்பு கடையை ஒரு விசிட் பண்ணுவேன். டாலி கிளாஸ் கீழே இருக்கும். அப்படியே காந்தம் மாதிரி நம்மளை பிடிச்சி இழுக்கும் இரும்பு கடை. ஏன்னா இந்த பழைய இரும்பு கடையில் ஏதாவது தேராதான் நான் பார்ப்பேன். அது என் ராசி அது. அந்த மாதிரி போயிட்டு வரேன். அந்த இரும்பு கடைக்கு பக்கத்தில் ஒரு அந்த இதெல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் கவுண்டர் போடுவாங்களா, அந்த ஜூஸ் கவுண்டர்லாம் போடுவாங்களா, அவன்கிட்ட போய் கேட்டேன், நம்மள்ட்ட ஒரு ஏர் கூலர் இருக்குது சார், அந்த ஏர் கூலரை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரில, என்ன ரேட்டு போகும் அப்படின்னு மாடலில் சொல்லி கேட்டேன். ஏர் கூலரை எதுக்கு வாங்கினீங்கன்னு கேட்டான். இல்லை ஏசியில் 500 யூனிட்டுக்கு மேலே ஓடுது, கொஞ்சம் சிக்கனை பட்டலாமேன்னு. ஐயோ, ஏர் கூலர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது மெட்ராஸில், ஆஸ்மா வந்து செத்து போயிடுவேன். காற்றும் தண்ணியும் கலந்து வரும், அதில் காற்றுல அழுக்கெல்லாம் கலந்து வரும், அப்படியே மூக்கில் ஏறிடும். என்ன, அதாவது வெறும் காற்றை சுவாசிச்சா பரவாயில்ல, ஏர் கூலரில் தண்ணியும் சேர்ந்து வரும், தண்ணியோட அழுக்கு சேரும்போது என்ன ஆகும், அது தண்ணியில் போய் மிக்ஸ் ஆகிடும், ஆஸ்மா வந்து செத்து போயிடுவையா, ஏர் கூலர்லாம் யூஸ் பண்ணாதேங்கிறான். வாங்கி வச்சுட்டு வாங்கிட்டோம், நம்ம காசை கொடுத்து என்ன பண்ணுறது. வாங்கினோன்ட்ட போய் திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னாலும், ஐயோ நான் ஒரு பொருளை வாங்கிட்டேன்னா விற்றுட்டேன்னா திருப்பி வாங்க மாட்டேன், எனக்கு காசே கொடுங்குறான் அவன். தெரிஞ்சவன்ட்ட வாங்கிட்டேன். எப்போதுமே இந்த செகண்ட் ஹேண்டு குட்ஸ் வாங்கினா தெரியாதவன்ட்ட வாங்கணும். தெரிஞ்சவன்ட்ட வாங்கிட்டேன். இப்போ வாங்கி என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. வாங்கினது ஒரு 3,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோ, வெளியில் சொல்ல முடியல, இன்னும் காசும் தரல, ஒன்றும் தரல. ஏன்னா நம்ம ராசி அப்படி, நம்ம பிஸ்னஸ் ராசி இப்படி இருக்குது.
அதனால் பார்த்து பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்படி தான் நான் மொபைல் ஃபோன் கம்பெனி ஆரம்பித்தாலும் 10,000 வாங்கினா பாவனாக்கு 5,000 தான் விற்கணும். அது புது ஓனாக இருந்தாலும் அப்படி தான் வரும். சரி, சீனிவாசன் நஷ்டப்படலாம். 10,000 வாங்கி 5,000 கொடுக்கலாம். சீனிவாசன் நஷ்டப்படலாம். 10,000 வாங்குறோன்னு வச்சுக்கோ. 10,000 வாங்கினதை 5,000 கொடுக்குறேன். அப்போ என்னாச்சு? இங்கே ஜிஎஸ்டி எவ்வளோ வரும் கவர்மெண்ட்டுக்கு? 9,000 வரும். இப்போ -9,000 கவர்மெண்ட்டை போய் நான் கேட்க முடியுமா? நரேஷனுக்குள்ளே 10,000 கொடுத்து மொபைல் வாங்கினேன் சார், 1,800 ஜிஎஸ்டி கட்டிட்டேன். ஆனால் விற்றது வந்து பார்த்தீங்கன்னா 5,000 தான் சார் விற்றேன் பாவனாக்கு, அவ்வளோதான் சார் அது போச்சு. அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன் பார்த்தியா ஜிஎஸ்டி அவன்கிட்ட, அதை என்கிட்ட திருப்பி கொடுங்க சார். கேட்க முடியுமானா முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க? டிக்ளரேஷன் என்ன சொல்கிறாங்க? We declare that this invoice shows the actual price of the goods described and that all particulars are true and correct to the best of my knowledge. Declaration. நான் கவர்மெண்ட்டுக்கு டிக்ளேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சவங்க நான் கம்மி ரேட்டுக்கு கொடுக்கல, நான் வாங்கின ரேட்டை விட அதிக ரேட்டுக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு யார் டிக்ளேர் பண்ணுறோம்? நாம் கவர்மெண்ட்டுக்கு டிக்ளேர் பண்ணுறோம். புரியுதா? நேம் ஆஃப் த கிளாஸ். நேம் ஆஃப் த கிளாஸில் கான்ட்ராக்ட் சர்வீஸ் அப்படின்னு போட்டுக்கோ. நேம் ஆஃப் த கிளாஸில் கான்ட்ராக்ட் சர்வீஸ் அப்படின்னு போட்டுக்கோ. எண்ட் ஆஃப் லிஸ்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்வீஸ்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணோம், ஆனால் இங்கே வராது. ஏன் வராதுன்னா அதில் இன்வென்ட்ரி எனபிள் பண்ணல. ஆனால் ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்வென்ட்ரி எனபிள் பண்ணியிருக்கோம், அதனால தான் இது வருது, இங்கே காட்டுது. நான் நேற்றுக்கே சொல்லிட்டேன், கண்ணுக்குட்டியை காமிச்சு மாட்டுக்கிட்ட பால் கறக்கிற கதை. ஓகேவா? அதே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்வீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு போடுங்க. அது வந்து யூசர் டிஃபைன் வேல்யூ. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ஃபஸ்ட்டு வந்து ஐஜிஎஸ்டி, அடுத்தது சிஜிஎஸ்டி, அடுத்தது எஸ்ஜிஎஸ்டி, கடைசியாக ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப் வந்து ஏஎஸ்டி, ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் 1. அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டெப் வந்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? முதல்ல 3 பேர்ட்டையும் அட்வான்ஸ் வாங்குகிறோம், அந்த அட்வான்ஸ் காசை ரசிப்ட் என்ட்ரியில் போடுங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்கள். அதோட முடிச்சுக்குங்க. நாளைக்கு ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பார்க்கலாம். ஓகேவா? கேட்வே ஆஃப் டேலி, அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ரெசிப்ட்டுக்கு ஷார்ட்கட் F6. ரெசிப்ட்டுக்கு ஷார்ட்கட் என்ன? F6. வவுச்சர் டைப்பை ஆல்டர் பண்ணியாச்சு. அடுத்தது சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண சொல்லியிருக்கேன், வேண்டாம், ரெசிப்ட் வாங்கிட்டு போட்டு அட்வான்ஸுக்கு ரெசிப்ட் என்ட்ரி. பாஸ் ரெசிப்ட் என்ட்ரி. ஓகேவா? அட்வான்ஸ் வாங்குறோம் இல்லையா, அதுக்கு ரெசிப்ட் என்ட்ரி போடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அட்வான்ஸுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு என்ற தேவையில்லை. அருணா, அபிஷேக், சௌந்தர்யா. எவ்வளோ அட்வான்ஸ் வாங்குகிறோம்? ஆன் மெட்டீரியல் மொபிலைசேஷன் 10% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. இவங்ககிட்ட அபிஷேக் கிட்ட 15% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ, 10% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸ் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் வாங்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணி வேலையை முடிக்கிறோம். வேலையை முடிச்சுட்டு பில்லை கொடுக்குறோம். அவன் பேமெண்ட் கொடுக்கும்போது அவன் கொடுத்த அட்வான்ஸில் ஒரு போர்ஷனை கழிச்சுட்டு வேறு என்னென்ன மொபிலைசேஷன் அட்வான்ஸ் ஏற்கனவே வாங்கினது ஒரு போர்ஷன் கழிப்பான். மிச்சம் என்னென்ன இருக்கோ அதை பார்த்து இது பண்ணுவோம். ரைட்டா? இப்போ பாருங்கள், அட்வான்ஸ் வாங்குகிறோம், காசு என்ற தேவையில்லை. அட்வான்ஸ் என்றைக்கு வாங்குகிறோம் பாருங்கள், 1/5/2024. F2 போட்டு 1/5. காசு என்ற நாட் அப்ளிகபிள். ஓடியை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் நம்ம அருணா கிட்ட வாங்குகிறோம். எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னா 10% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ 2 crore 20 lakh. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்வான்ஸ் அப்படின்னு போடுங்க. அட்வான்ஸுன்னு போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ, புரியும். அது மொபிலைசேஷன் அட்வான்ஸ். முடிஞ்சால் டேட் போட்டுக்கோ, 1/5/24 மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உனக்கு புரியும். இதுக்கு வந்து டியூ டேட் கிடையாது, டியூ டேட் போடக்கூடாது. பில்லுக்கு தான் டியூ டேட்டு. இது நீ காசு ஆல்ரெடி வாங்கிட்ட,
செக் நம்பர், அவனுடைய செக் நம்பர் இருந்ததுன்னா போடு. சப்போஸ் ஆர்டிஜிஎஸில் அவன் நெஃப்ட் அனுப்புகிறான் அப்படின்னா இ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர்லாம் வராது, என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக்குக்கு 15% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. ஓடி அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோ. சாரி, இந்த போன லெட்ஜர் நான் மறந்து போயிட்டேன். டிஸ்பிளே டே புக் இங்கே வந்து அருணாக்கு போடக்கூடாது, மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அருணா அப்படின்னு இருக்கு பாரு, அந்த லெட்ஜர் போடணும். மறந்துட்டேன், சாரி. மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படிங்கிற லெட்ஜரை செலக்ட் பண்ணி போடுங்க, அருண் தனியாக தெரியணும். அதே மாதிரி இப்போ மேலே ஓடி அக்கௌண்ட்டு, கீழே நம்ம என்ன பண்ணுறோம், மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அபிஷேக். இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். 4 கோடிக்கு 15%, 60 லட்சம் ரூபாய். டேரேஷன் ஏதாவது போடனா போட்டுக்கலாம். இ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா இ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இங்கே நேரேஷனில் நீங்கள் போட்டுக்கலாம். என்ன பண்ணலாம், பீயிங் த அமௌண்ட்டு ரிசீவ்டு ஆஸ் அட்வான்ஸ், ஆஸ் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி சௌந்தர்யாட்டேருந்து ஓடி அக்கௌண்ட்டு சௌந்தர்யா 10% ஆஃப் த கான்ட்ராக்ட் அமௌண்ட்டு. கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளோனா 50 லட்சம் ரூபாய் இங்கே இருக்குது, 50 lakhs. 50 lakhsக்கு 10% எவ்வளவு, 5 lakh. இங்கே எகைன் நியூ ரெஃபரன்ஸு, சாரி இங்கே அட்வான்ஸில் 1/5/24 போட்டு மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. அங்கேயே நம்ம அங்கே போட விட்டுட்டோம். யாருக்கு போட விட்டோம், இங்கே மொபிலைசேஷன் அட்வான்ஸ்ன்னு செலக்ட் பண்ணணும். இங்கே லெட்ஜர் வந்து கரெக்டாக பண்ணணும். அட்வான்ஸ்னா அட்வான்ஸ், மொபிலைசேஷன் அட்வான்ஸ் சௌந்தர்யா அப்படின்னு செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கு கரெக்டாக போடல, யாருக்கு, அபிஷேக்கு. மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அருணா போட்டிருக்கோமா பாரு, பில் வைஸில் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அருணா. பில் வைஸ் வேண்டாம். அபிஷேக்கு மொபிலைசேஷன் அட்வான்ஸு, சௌந்தர்யா மொபிலைசேஷன் அட்வான்ஸ். மொபிலைசேஷன் அட்வான்ஸுக்கு பில் வைஸ் தேவையில்லை, இது பில்லு வேண்டாம், பில் வைஸ் வேண்டாம், விட்டுருங்க. மொபிலைசேஷன் அட்வான்ஸுக்கு பில் வைஸ் தேவையில்லை, ரைட், ஓகே. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மொபிலைசேஷன் அட்வான்ஸை முதல்ல அக்கௌண்ட் பண்ணு. அக்கௌண்ட் பண்ணிவிட்டு சேல்ஸ் என்ட்ரி போடு. மொபிலைசேஷன் அட்வான்ஸு அக்கௌண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேல்ஸ் என்ட்ரி போடுவோம். சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது, எஸ்டிமேஷன் பண்ணும்போது முதல் பில் பாருங்கள், ஆர்ஏ பில் 20% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடையார் ஹவுஸுக்கு அருணாக்கு நம்ம போடுறோம். முதல் பில் இதான், எஸ்கவேஷன் பண்ணும்போது ஆர்ஏ பில் 1, ஓகேவா. பில்லு போடலாமா, இன்னைக்கு பில்லோட நிப்பாட்டிப்போம். அக்கௌண்டிங் வவுச்சர் வி, சேல்ஸுக்கு ஷார்ட்கட்டு F8, கான்ட்ராக்ட் சர்வீஸ் கிளாஸ் வந்து கான்ட்ராக்ட் சர்வீஸு, காஸ்ட் சென்டர் அடையார். இங்கே நேரேஷனில் மேனுவல் பில் நம்பர் போடணும். மேனுவல் பில் நம்பரில் ப்ரிஃபிக்ஸ் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். அருணாக்கு ப்ரிஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎல்ஏ ஆர்ஏ பில் 1. அருணாவுடைய பில்லுங்கிறத அடையாளம் பண்ணுறதுக்கு டிபிஎல்ஏ அருணான்னு போட்டுக்கோ. டிபிஎல்ஏ ஸ்லாஷு ஆர்ஏ பில் 1. யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோம், மொபிலைசேஷன் அட்வான்ஸில் போடக்கூடாது, அருணாக்கு. இங்கே கண்ட்ரோல் ஏ கொடுங்க. எவ்வளவு, 20% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. 20% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளவு, 2 crore. அப்போ 20% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்னா ஆல்ட் சி போயிட்டு 2 crore இன்ட்டு 20%. ஆல்ட் சி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். என்னப்பா சிஜிஎஸ்சி கால்குலேட் ஆகலை, எஸ்ஜிஎஸ்சி கால்குலேட் ஆகுது. ஒரு நிமிஷம் இருங்க. கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிசிஎஸ்டி. இந்த இடத்துல பார் தப்பாக போட்டுட்டோம்.
மாற்றிட்டோம். இப்போ பாருங்க, எகைன் டிபிஎல் அருணா ஸ்லாஷ் ஆர்ஏ பில் 1 அருணாவை செலக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஏ, காஸ்ட் சென்டர் செலக்ட் பண்ணுங்கள், ஆல்ட் சி போய்ட்டு 2,20,00,000 40 லட்சம், 40 லட்சத்துக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. ஸோ என்ட்ரு போட்டு இங்கே நியூ ரெஃபரன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போட்ட ரெஃபரன்ஸ் நம்பர் இப்படி வரும். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னா கிடையாது. ஒன்றும் இல்லை, சரவணா ஸ்டோரில் ஒரு 40 ரூபாய்க்கு பில்லு பொருள் வாங்குகிறோம், 4 ஐட்டம் வாங்குகிறோம், அதையே ஊற்று செக் பண்ணுறோம். 47 லட்சம் ரூபாய்க்கு நீ ஒரு இன்வாய்ஸை கொடுக்குற, அவன் பேமெண்ட் கொடுக்க போகிறான் உன் கிளைண்ட்டு. மொட்டையாக நீட்ட முடியுமா? அது என்ன பில்லு ஏதுன்னு சொன்னால் தானே, என்ன பில்லு ஏதுன்னு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி சேவ் பண்ணுங்க. சபிதா கண்ணன் அட்மிட் பண்ணலாமா வேண்டாமா? யார் அது? சபிதா கண்ணன் யாருப்பா? சபிதா கண்ணன் யாரு? இந்த மாதிரி பேர் இல்லையே நம்மள்கிட்ட. சார் நான் தான் சார், அந்த ஐடியில் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அந்த ஃபோன், அதனால தான் அக்கா ஃபோனில் அட்டன் பண்ணுறேன். நீ தானா? யாரு பேர் என்ன தெரியாதா? என் சபிதா யாரு பேர்? நந்திதா சார். பேர் சொல்லு சார். நான் நந்தி தான், அவ்வளோதான். மெசேஜ் போடுங்க, யாராவது வேற ஐடியில் வந்தீங்கன்னா மெசேஜ் போடுங்க, இல்லைன்னா அட்மிட் போட மாட்டேன் நான். ஓகே சார், இன்வைட் பண்ணு. ரைட். இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல பேஜ் அப் கொடுக்கணும். பேஜ் அப் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. 47 லட்சம் ரூபா பில்லு. அதுக்கு என்ன பண்ணணும், டீட்டெயிலாக கொடுக்கணும். டீட்டெயில் என்ன கொடுக்கணும், இந்த கான்ட்ராக்ட் சர்வீஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் போடணும். F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருந்துட்டு F12, இங்கே வந்து தான் F12, மேலே இருந்துன்னு கிடையாது. பர்டிகுலர்ஸ் கீழே இந்த லெட்ஜரில் வச்சுட்டு F12. அங்கே F12 போயிட்டு ப்ரொவைட் அடிஷ்னல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் லெட்ஜர், இதை வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு நீங்கள் முறை போடும்போது டிஸ்கிரிப்ஷன் வேலை செய்யாது. முதல்ல நீ என்ட்ரி போட்டு சேவ் பண்ணிவிட்டு 2வது வாட்டி போகும்போது தான் உனக்கு டிஸ்கிரிப்ஷன் வேலை செய்யும். பேஜை போய்ட்டு டிஸ்கிரிப்ஷன் 2வது வாட்டி போட்டு சேவ் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, இங்கே வரும். இங்கே வந்து நீ வந்து என்ன பண்ணணும், டீட்டெயிலாக எழுதணும். என்னென்ன எழுதணும், இப்போ வந்து பாருங்கள், டீட்டெயிலாக ஒர்க் ஆர்டர் நம்பர் 102, இந்த இன்ஃபர்மேஷன் வேணும். எதெல்லாம் வேணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன், அடுத்தது இந்த இன்ஃபர்மேஷன், இது வேணும். இந்த இன்ஃபர்மேஷன் வேணும், இந்த இன்ஃபர்மேஷன் வேணும். அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட் வேல்யூ, இந்த இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வேணும். ஒர்க் ஆர்டர் நம்பர் 102, கான்ட்ராக்ட் வேல்யூ 2 கோடி. அதில் இப்போ நீ என்ன பில் கொடுக்குற, ஆர்ஏ பில் 1 20%, அது என்ன பில்லு, எஸ்கவேஷன். இத்தனை இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணணும். எப்படி மென்ஷன் பண்ணணும், ஆஸ் பர் த ஒர்க் ஆர்டர் நம்பர் 102, ஓகேவா? 102 படி ஆர்ஏ பில் 1. ஆர்ஏ பில் 1 என்ன, ஆன் எஸ்கவேஷன். ஆர்ஏ பில் 1 பில் சப்மிட்டட் ஃபார் என்ன ஒர்க்கு பண்ணியிருக்க, ஒர்க்கு டன் என்ன, எஸ்கவேஷன் ஒர்க்கு. எஸ்கவேஷன் ஒர்க்கு டன்னு, ஓகேவா? ஒர்க்கு பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளோ வேல்யூ நீ கிளைம் பண்ணுற, 20% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. எவ்வளவு கான்ட்ராக்ட் வேல்யூ, ஆஃப் rupees 2 crore. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பில்லுக்கும் எழுதணும், ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பில்லுக்கும் எழுதினா என்ட்ரு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. அதுக்கெல்லாம் டேக்ஸ் தேவையில்லை, இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு பேஜ் அப் கொடுங்க. பேஜ் அப் கொடுத்துட்டு பிரிண்ட் ப்ரீவியூ பாருங்கள். ஆல்ட் பி கண்ட்ரோல் பி கொடுத்து ப்ரிவியூக்கு ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரிவியூ ஐ ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அதை பெருசு பண்ணி பாருங்கள், ஆல்ட் இசட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் பில். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரைட்டு. கன்செஷன் சர்வீசஸ், இந்த இன்ஃபர்மேஷன்
இப்போ 47 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குற அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் ஆர்டர் நம்பரை எல்லாம் மென்ஷன் பண்ணி என்ன வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்லி இப்படி தான் பில்லு கொடுக்கணும். அதில் இங்கே அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துரு, இதை பார்த்தா உனக்கு பேமெண்ட் பண்ணுவான் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் போக. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இன்னொரு பில்லு கொடுக்குறேன் பாருங்கள். யாருக்கு கொடுக்குறோம்? டி நகர் ஹவுஸு அபிஷேக் அண்ட் கோ கொடுக்குறோம். எஸ்கவேஷனில் என்ன பில் வேல்யூ எவ்வளவு? பில் வேல்யூ 15 லட்சம். அதே 1/5 அபிஷேக்குக்கு என்ன ஷார்ட் நேம் சொல்லியிருக்க முன்னாடி? ஏபிஹெச் ஸ்லாஷ் ஆர்ஏ பில் 1. யார்? அபிஷேக் அண்ட் கோ நார்மல் டெட்டார்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டி நகர், இவனுக்கு காசு சென்டர் டி நகர். எவ்வளோ அமௌண்ட்டு? 4 கோடியில் 15 லட்சம். ஒர்க் ஆர்டர் வேல்யூ 4 கோடி. 4 கோடியில் மொதல் வேல்யூ எவ்வளவு? 15 லட்சம், 15%. ஸோ ஆல்ட் சி போய்ட்டு 4 கோடி இன்ட்டு 15% போட்டிங்கன்னா 60 லட்சம். என்ட்ரு கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ்னு போட்டு இதை சேவ் பண்ணிவிடு. சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? பேஜ் நம்பர் போடணும். பேஜ் போட்டுட்டு அப்புறமா தான் நீ வந்து இங்கே வந்து உனக்கு இங்கே எழுதணும். என்ன எழுதணும்? ஆஸ் பர் த ஒர்க் ஆர்டர் நம்பர் 103. இவனுக்கு ஒர்க் ஆர்டர் நம்பர் 103. எங்கே இருக்குது ஒர்க் ஆர்டர் நம்பர் 103? இங்கே இருக்குது. கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளவு? 4 crore. பர்சன்டேஜ் என்ன? எஸ்கவேஷனில் 15%. இங்கே அது மாதிரி போடணும். ஆஸ் பர் த ஒர்க் ஆர்டர் நம்பர் 103 என்ன ஆர்ஏ பில்லு 1 சப்மிட்டட் ஃபார் எஸ்கவேஷன் ஒர்க்கு. அது ஒர்க்கு நம்ம முடிச்சிருக்கோம். எஸ்கவேஷன் ஒர்க்கு டன்னு. ஓகேவா? அதுக்கு 15% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. 15% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ ஆஃப் ருபீஸ் எவ்வளவு? 4 கோடி. இந்த மாதிரி சப்மிட் பண்ணணும். என்ட்ரு கொடுத்து ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு உடனே பேஜை போயிட்டு ஆல்ட் பி கண்ட்ரோல் பி ப்ரிவ்யூ ஆல்ட் இசட் ஜூம் பண்ணி பார்க்க. ஆல்ட் இசட் ஜூம் பண்ணி பாருங்க கரெக்டாக வந்திருக்கா? மூணாவது பில் சௌந்தர்யா. அது வந்து பார்த்தீங்கன்னா அது 1R. எல்லா பில்லும் 1R. நான் 1H தான் போட்டிருக்கேன். அப்போ மாற்றணும்னா என்ன பண்ணும்? பில்லை டிஸ்பிளேல போய் டிஸ்பிளே டே புக்கு அங்கே போயிட்டு இதை வந்து என்ட்ரு கொடுத்து டேட்டை வந்து 1Rன்னு மாற்றலாம். 1R செலக்ட் பண்ணி டிஸ்பிளேல போய் F2 போயிட்டு 1R மாற்றலாம். ஓகேவா? இப்போ டிஸ்பிளே டே புக்கில் போனீங்கன்னா 1Rல இந்த 2 பில் இருக்கு. இப்போ நம்ம சௌந்தர்யாவுக்கு பில் பண்ணுவோம். இந்த ஒரு பில்லோட முடிச்சிருவேன். சௌந்தர்யாவுக்கு பில் பண்ணுவோமா? சௌந்தர்யாவுக்கு அதே 1R தான். SOU/RA பில் 1. எல்லாத்துக்கும் எங்கே டிஃபர் ஆகுது? முன்னாடி இந்த ப்ரிஃபிக்ஸ் தான், பட் எல்லாருக்கும் யூனிக் நம்பர். இங்கே சௌந்தர்யான்னு செலக்ட் பண்ணிப்போம். சௌந்தர்யா காசு என்ற என்ன? பெங்களூர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு எவ்வளவு RA பில்லு? 15%. அப்போ முதல் பில்லு 15%. பாருங்கள், சௌந்தர்யாவுக்கு 15%. 50 லட்சத்தில் 15%, 4.5 லட்சம். ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணி 50 லட்சத்துக்கு 15% போட்டிங்கன்னா ஐஜிஎஸ்சி தான் கால்குலேட் ஆகணும். ஆனால் ஏன் இங்கே சிஜிஎஸ்சி கால்குலேட் ஆகுது? சௌந்தர்யாவை தமிழ்நாடுன்னு போட்டிருக்கோம். என்னன்னு போடணும்? கர்நாடகான்னு போடணும். ஸ்டேட் வந்து கர்நாடகா. அதே மாதிரி சௌந்தர்யாக்கு என்ன பண்ணணும்? தமிழ்நாடுன்னு போட்டிருக்க. அதை வந்து மாற்றுறது கர்நாடகா. சார் எப்படி சார் மாற்றுறீங்க? ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் அப்படின்னு. இங்கே இருந்தபடியே கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தா லெட்ஜர் எடிட் ஆகிடும். இங்கே போயிட்டு என்ன பண்ணணும்? தமிழ்நாடுங்கிறதுக்கு பதிலாக போயிட்டு கர்நாடகான்னு செலக்ட் பண்ணு. இல்லைனா வெளியில் வந்துரு. கேட்வே ஆஃப் டாலி விட்டு வெளியில் வந்துரு. கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர் லெட்ஜர். பொதுவாக மெதுவாக பண்ணு. சௌந்தர்யா நேராக வாங்க. இந்த இடத்துல 30 days போட்டுக்கோ. செக் ஃபார் கிரெடிட் டேஸ் எஸ் கொடு.
இந்த இடத்துல கர்நாடகா அப்படின்னு போடு. இந்த இடத்துல எஃபெக்டிவ் டேட்டு நியூ எஃபெக்டிவ் டேட்டுன்னு போட்டு 1/4/24 போட்டுக்கோ. இந்த இடத்துல அன்ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ போய் பாருங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் வி, சௌந்தர்யா, ஆர்ஏ பில் 1, சௌந்தர்யா கண்ட்ரோல் ஏ, பெங்களூரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஓகேவா? ஆல்ட் சி போட்டு 50 லட்சத்துக்கு 15%, 5 5 75, 7.5 லட்சம் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? பேஜப். பேஜப் வந்துட்டு இந்த இடத்துல ஆஸ் பர் த ஒர்க் ஆர்டர் நம்பர். ஒர்க் ஆர்டர் நம்பர் என்ன? 104. ஆர்ஏ பில் சப்மிட்டட். ஆர்ஏ பில் நம்பர் 1 சப்மிட்டட் ஃபார் ஆன் எஸ்கவேஷன் ஒர்க்கு டன்னு. 15% of the contract value of rupees 50 lakh. என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. பேஜ் அப், ஆல்ட் பி, கண்ட்ரோல் பி, ப்ரிவ்யூ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் போய் பார்ப்போம். லெட்ஜர் மாத்திரம் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு மற்ற பில்லெல்லாம் பார்த்துட்டு ரெசிப்ட் என்ட்ரி, பேமெண்ட் என்ட்ரி போடலாம். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸு லெட்ஜர். இதில் அபிஷேக் லெட்ஜர் பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் காட்டுது. அருணா லெட்ஜர் பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் காட்டுது. மொபிலைசேஷன் அட்வான்ஸில் அபிஷேக் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது. மொபிலைசேஷன் அட்வான்ஸில் அருணா பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது. ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா அருணாட்ட டெபிட் பேலன்ஸ், இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ். டெபிட் கிரெடிட் நெட் ஆஃப் ஆகி நமக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்க்கணும்னா எங்கே பார்க்கணும்? எங்கே போய் பார்க்கணும்? டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அங்கே போய் பார்க்கலாம். கேட் ஆஃப் டாலி டிஸ்பிளே, அதில் அக்கௌண்ட்ஸ் புக். அக்கௌண்ட்ஸ் புக்கில் குரூப் சம்மரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எங்கே போனோம்? கேட் ஆஃப் டாலி டிஸ்பிளே, அக்கௌண்ட்ஸ் புக்கு, குரூப் சம்மரி. இங்கே குரூப் சம்மரியில் போயிட்டு அருணா அப்படிங்கிற குரூப்பில் பாருங்கள் 47,20,000 வரணும் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஆரம்பத்துலேருந்து போடுங்க. அருணாங்கிற குரூப்பை மாத்திரம் பார்த்தோம் இல்லையா? அருணான்னு ஒரு குரூப் இருக்குது அண்டர் சன்ட்ரி டெட்டார். இது அட்ஜஸ்ட் ஆகி வரணுமே. எவ்வளோ இருக்குது? 47,20,000 இருக்குது. அபிஷேக் வருது. ஏன் அருணா வரல? இப்போ பாருங்கள், அபிஷேக்கு கரெக்டாக வருது. டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் அபிஷேக் பார்த்தீங்கன்னா அபிஷேக் அன்கோங்கிற குரூப்பு. அபிஷேக் அன்கோ குரூப்பை பாருங்கள். கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே, அக்கௌண்ட்ஸ் புக்கு, குரூப் சம்மரி, சௌந்தர்யா, டெபிட் கிரெடிட் இந்த மாதிரி வரணும். 8.5 லட்சத்தில் 5 லட்சம் போக, 8.85 5 போக நமக்கு இன்னும் 3.35 வர வேண்டியிருக்கு. இதே மாதிரி அருணா ஏன் வரல? இந்த ஒரு நிமிஷம் பார்ப்போம். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு லெட்ஜர் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அருணா அண்டர் சன்ட்ரி டேட்டாஸ் கீழே போட்டிருக்கோம், அதனால் வரல. நீங்கள் இந்த மாதிரி அருணாங்கிறது கீழே போடணும். அதே மாதிரி அபிஷேக், அது என்ன பண்ணியிருக்கோம்? அபிஷேக் அன்கோ போட்டாச்சு. மொபிலைசேஷன் அட்வான்ஸ் என்ன போட்டிருக்கோம்? மொபிலைசேஷன் அட்வான்ஸு அண்டர் அபிஷேக் தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு குரூப் சம்மரி, இதெல்லாம் அருணாங்கிற லெட்ஜரை பாருங்கள். டெபிட் கிரெடிட் 20 லட்சம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் மொபிலைசேஷன் அட்வான்ஸு. இப்போ 47,20,000 பில்லு வர வேண்டியிருக்கு.
47 20 போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ தரணும்? இன்னும் 27 20 தரணும். அபிஷேக்குங்கிறத போய் பாருங்க. 60 லட்சம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம், 70 80. இந்த 60 லட்சத்தில் பேமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரு 5ல் ஒரு பங்கு அப்படின்னா ஒரு 12,000 இந்த பில்லில் கழிச்சுட்டு மிச்சம் கொடுப்பாங்க. சௌந்தர்யாவை பார்த்தீங்கன்னா 5 லட்சத்தில் 1 லட்சம் இந்த பில்லில் கழிச்சுப்பாங்க, பாக்கி 4 லட்சம் அப்புறம் கழிச்சுப்பாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்செஷன் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்தாச்சுன்னு அர்த்தம். யார் ஒருத்தன் கன்செஷன் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் செம்ம சக்ஸஸாக போடுறானோ அவன் தான் அக்கௌண்டன்ட்டு, அவன் தான் கெத்து. நீங்கள் கெத்தாக இருக்கணும்னா இந்த சம்மை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சம்மை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி சர்டிஃபிகேட் வாங்க வரும்போது பார்த்தேன், பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் போன அதுக்கு முன்னாடி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 2 3 பேர் வந்தாங்க. சார் உங்களால் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கேட்க சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுவது உங்கள் டாலி சீனிவாசன். இது வரைக்கும் நீங்கள் யாராவது ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ வெரி மச். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாலி சீனிவாசன்.